ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் மிகவும் ஆபத்தான அணி இந்தியாங்க. கண்டிப்பாக இந்த ஆஸ்திரேலியா சீரீஸை T20 சீரீஸை இந்திய அணி தான் வெல்லும். அதுவும் 3-1 சொல்லிட்டு கண்டிப்பாக வீழ்த்துவாங்க. இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் அணி நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்க. ஐபிஎல்ல ஆர்சிபி அணிக்கு பல சம்பவங்கள் செஞ்ச கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்தியா ஆஸ்திரேலியா எதிரான 4வது T20 போட்டி வெற்றி குறித்தும் இந்த சீரீஸும் இந்திய அணி தான் வெல்லுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகையில் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கிறிஸ் கெயில் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உலகில் மிக மிக ஆபத்தான அணி T20 பொறுத்த வரைக்கும் நான் இந்தியாவை சொல்லுவேன். ஏன்னா ஒரு காலத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி இப்படி இருந்துச்சு, இப்போது இந்தியா அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களோட T20 பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அவங்க தான் T20 வேர்ல்டு கப் சாம்பியன் கூட. ஏஷியா கப்லேயே அவங்களோட குவாலிட்டி பார்த்துருப்பீங்க. ஒரு போட்டி கூட தோக்காமல் கோப்பையை வென்றுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட யங் ஸ்டார், அதனால தான் முக்கிய காரணம். அதுக்கு காரணம் முக்கியமாக ஐபிஎல் மூலிமா தான் இந்திய அணிக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல பிளேயர்ஸ் கிடைக்கிறாங்க. என்னதான் ரோஹித் கோலி இல்லைனாலும் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த ஆஸ்திரேலியா எதிரான T20 சீரீஸை கண்டிப்பாக 3-1 சொல்லிட்டு இந்திய அணி தான் வெல்லும். நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியை புகழ்ந்து புகழ்ந்து பேசியிருக்காப்புல. கரெக்டுங்க, அவர் சொன்னது எல்லாம் பாயிண்ட் வேல்யூடான பாயிண்ட் தான். இந்திய அணி ஒரு தரமான அணியாக இருக்காங்க. T20 சாம்பியன், ஏஷியா கப்பை வின் பண்ணாங்க, ஏஷியா கப் சாம்பியன். அதனால் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே தான். பட் இன்றைக்கி முக்கியமான ஒரு T20 போட்டிங்க. அதாவது இன்றைக்கி இந்திய அணி வெற்றி பெற்றா 3-1 சொல்லிட்டு நம்ம கெயில் சொன்ன மாதிரி சீரீஸை வெற்றி பெறுவோம். தோத்தா சீரீஸ் ட்ரா. ஆனால் பட் ரசிகர்கள்லாம் சீரீஸை வின் பண்ணு தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான டீமாக இந்திய அணி இருக்காங்க. இன்றைக்கி எப்படி சம்பவம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. ஏன்னா முக்கியமான போட்டினால் ஒவ்வொரு போட்டியும் முக்கியம் நினச்சி விளையாடி இந்திய அணி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி எந்த மாதிரி பிளேயிங் லெவல் போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஆப்சல்யூட் மீண்டும் அணியில் திரும்பத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மேக்ஸ்வெல் இப்போ தான் விளையாண்டாரு. போன மேட்ச் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இருந்தாலும் அவருக்கு முதுகுவலி ட்ராப் இருக்கிறதுனால அவர் ட்ராப் பண்ணிவிட்டு ஆப்சல்யூட்டை எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா தகவல்கள் வந்திருக்குங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே போல் இந்திய அணி அன்சேஞ்ச் டீமாக தாங்க போனோம். ஏன்னா இதில் என்ன அணியில் இந்த அணியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு டீமாக தான் இருக்குது. ஹர்தீப் சிங், பும்ரா, அக்ஷர் பட்டேல், தூபே, அப்புறம் நம்ம வாஷிங்டன் சுந்தர் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டுலாம் வந்துட்டு இருக்காங்க. அதனால் அதே டீமோட தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தூக்குனா கில்லை மட்டும்தான் தூக்கணும் போல இருக்குது. ஏன்னா அவர் மட்டும் தான் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம இருக்கார். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இந்திய அணி இன்றைக்கி எந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் செய்கிறாங்க, யாரெல்லாம் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி யார் வெற்றி பெறுவாங்க? இந்த போட்டியை சீரீஸை இந்தியா வெற்றி பெறுமா இல்லை ஆஸ்திரேலியா ஜெயிச்சு சீரீஸை சமம் செய்யுமா? உங்களோட கருத்து, உங்களோட ஆதரவு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கிறனா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.